அப்படின்னு. ஆனால் மனசுக்குள்ள ஒரு கருக்கு வந்துச்சுங்க. இவர் கல்யாணத்துக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு முடியலைங்க. ஈஸ்வரமூர்த்தியோ சித்ராதேவியோ கவினோ யார் வந்து என்னாச்சுங்க மாமான்னு கூட வந்து கேட்கல. என்ன நான் வந்து இவர்கிட்ட கேட்குறேன், ஏப்பா சம்மந்தக்காரர் சம்மந்தி உடம்பு முடியாமல் இருக்கிறீங்க என்னன்னு அவங்களுக்கு தெரியும், ஏன்னு கூட கேட்கல. இந்த சம்மந்தம் நம்மளுக்கு சரி வருமா கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறதுங்க. இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர். நாம் வந்து நம்மளுதுன்னு நினைக்கிறா, அவங்க நம்மளுதுன்னு நினைக்கிறதுக்கு லேட் பண்ணுவாங்களாட்டு இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ எனக்கு அது கொஞ்சம் மனசுக்கு இடராகவே இருந்ததுங்க. அந்த அம்மா சித்ராதேவி என் கூட பேசவே இல்லைங்க. ஏனுங்க ஃபோன் பண்ணி நம்ம சம்மந்தியை பேசினா தான் நான் பொம்பளைகளுக்கு என்னத்த பேசுறதுங்க. டாமினேட்டுங்க, அங்கே எல்லாமே டாமினேட்டுங்க. நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும். கடைசியில் பார்த்தா எங்கள் மருமகளுக்காகத்தான் எல்லாம் இல்லைன்னாங்க. ஆனால் அந்த மருமக அங்கே போய் சுதந்திரமாக ஒன்றுமே பண்ணுறக்குள்ளே என்னென்ன மாதிரி கஷ்டங்களை உங்ககிட்ட சொன்னாங்கம்மா? ஏன்னா அந்த வாய்ஸ் நோட் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னங்கன்னா சுதந்திரமாக நம்ம வீடு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கெல்லாம் அந்த பொண்ணு அங்கே சுதந்திரம். ஒரு செடி வைக்கிறதுலேருந்துங்க, சாமி கும்புறதுலேருந்துங்க, அந்த பொண்ணுடைய புருஷனால் துன்பப்படுறாங்கிறது உணர்ந்து அதை வெளியிலையும் சொல்ல முடியாமல் அது சரி பண்ணி அந்த பிள்ளை என்னங்க கண்டபடி சுற்றினாளா, நேரத்தில் எந்திரிக்கலையா, ஒரு மாமனா மாமியா மரியாதை கொடுக்காம விட்டாளா, எல்லாம் பண்ணாலே. ஒரு சமையல்ல நீ வண்டிப்பாடு சாமி அப்படின்ட்டு உட்காரலாங்க. நான்லாம் அப்படித்தான் பண்ணுவேன். உட்காந்துருக்கலாம், இல்லை தெரியலையே நான் 2 பேர் சேர்ந்து பழைக்குள்ளான்னு சொல்லலாம். எல்லாம் தெரிஞ்ச உள்ள செய்யறக்குள்ள பாத்திரம் கழுவுறதுக்குமே துணி மடித்து வைக்கிறதுக்கு துணி கையில் ஏதாவது துவைக்கணுங்கிறது தான் வேலை. மிஷின் இருக்குது. இந்த பிள்ளை எப்படி வளர்ந்ததுன்னு அந்த கவின்னு பார்த்துருக்குறாப்லை. ஆனால் இந்த சித்ராதேவி ஈஸ்வரமூர்த்தி வந்து பார்க்கல. ஏன்னா வந்து இங்கே கனெக்டே வரலைங்க. எங்கள் வீட்டுக்கு கை நினைக்கிறக்கே டைம் இல்லைங்கிறாங்க. ஏன்னா நாமளும் புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அவங்க வீடு கட்டிட்டு இருக்கிறாங்களே, நம்ம அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். இவரு தானே சமாதானப்படுத்த என் மனசுக்குள்ளேங்க. இல்லை இந்த வரதட்சணை குடும்பன்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்களேம்மா, இவ்வளோ நகை போடணும்லாம் பேசுனாங்களா ஆரம்பத்துலேயே? பாருங்க, நாங்கள் வந்து என்னங்கன்னா பிள்ளைக்கு நல்லபடியாக பண்ணுவோம். இங்கே எல்லாத்துக்குமே தெரியும் சீருக்கு எந்த அளவுக்கு என் பொண்ணுக்கு போட்டிருக்குறாங்க, என் பிள்ளைக்கு எந்த அளவுக்கு போடுறேன்னு எங்கள் ரிலேட்டிவ்க்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நாங்கள் பவுன் கேட்குறவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம். அவங்க எவ்வளோமா கேட்டாங்க உங்ககிட்ட? பவுன் கேட்டதுன்னாங்க எத்தனை போடுறீங்க எங்கள் ஒழுங்கினார்கிட்ட கேட்டிருக்காங்க. கேட்டோன்னே அவர் வந்து சொல்லியிருக்காரு, இல்லை எதுக்கு கேட்குறீங்க கேட்டோன்னே எங்கள் அப்பாவுக்கு சொல்லணும். நான் போய் கிருஷ்ணமூர்த்தி வந்து அவங்க அப்பாவுக்கு சொல்லணும் சொல்லியிருக்காப்புல. அப்புறம் இங்கே வந்து கேட்டோன்னே மறுபடியும் சம்மந்தி சொந்தக்காரெல்லாம் கேட்குறாங்க, என்ன கார் வாங்கி தரீங்க அப்படின்னு. சம்மந்தி பிள்ளைக்கிங்க நாங்கள் என்ன வேணுமோ எல்லாம் பண்ணுவோங்க, கேட்டு பண்ணுற அளவுக்கு நான் இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் கார் என்ன பார்க்கலாம் அப்படின்னு அந்த பையன் லிஸ்ட் அனுப்புகிறான். எல்லாம் 1 கோடி ரூபாய்க்குள்ள இருக்கிற கார் தான் அனுப்புகிறான். 60 லட்சம் ரூபாய்க்கு மேலே 1 கோடி ரூபாய்க்குள்ள இருக்கிற கார் தான் செலக்ட் பண்ணி அனுப்புகிறானுங்க. அப்புறம் வந்து என்னங்க அப்புறம் என்ன சொன்னா அப்படிங்கப்பா, அது வந்துங்க வெட்டியில் நிற்க வச்சு பண்ணுறது தானே. இடமா காரை வந்து பையனை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சு சொல்லி போட்டு அவர் வந்து நம்மகிட்ட என்னங்கிறாரு, அது எதுக்குங்க அவ்வளோ காஸ்ட்லி வாங்கிட்டு கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு. ஆனால் என்ன விலைக்காரு என்ன காரு பையன் ஒவ்வொன்று இங்கே உட்காந்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணி தான் நம்மளுக்கு சொல்கிறானுங்க. அந்த பையனோட கேரக்டர் என்னங்கன்னா, நீங்கள் கூட பேசிட்டு இருந்தா இங்கே நம்ம என்ன பேசுகிறோன்னு டைப் பண்ணுறதே இதை வேலைங்க. அதுங்க அவங்க அப்பாவுக்கு எல்லாமே சொல்லிடுவார் வீட்டில். எல்லாம் ஏனுங்க படுக்கை அறையில் இருக்கிற நாயத்தை போய் அவங்க அப்பங்கிட்ட சொல்ல போய் அந்த விஷயத்தை அந்த பிள்ளைகிட்ட பேச போய் தான் நொறுங்கினாலுங்கவா. என்னாச்சுமா? அவன் வந்துங்க உண்மையாலுமே வந்துங்க அந்த பையனை அந்த ஆளெல்லாம் என்ன மாதிரி அந்த ஆளே சரியில்லையும் பண்ணுங்க. ஒரு மருமகிட்ட பேசக்கூடாது, பெத்த தாய் நானே பேச கூச்சுற விஷயத்த மருமகிட்ட போய் ஒருத்தன் பேசுகிறான்னா, அதே ஒரு பொம்பளை நின்று வாட்டிருக்கிறான்னா என்ன மாதிரி கேரக்டருங்க.